பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? இல்லை, சூழ்நிலைகளை பார்த்து விரோதமாக எழும்புகிற சில மனிதர்களை பார்த்து சோர்ந்து போய் என்ன செய்ய போகிறோம், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கின நிலைமையில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நின்னீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதையில் நமக்கு விரோதமான ஒரு பெரிய கூட்டம் என்றைக்குமே எழும்பி கொண்டு தான் இருக்கும். இல்லை, எங்களுக்கு விரோதமெல்லாம் யாருமே இல்லைன்னெல்லாம் யாருமே சொல்லிட முடியாது. நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் என்றைக்குமே எழும்புகிறது, எழும்பி கொண்டு தான் இருக்கும். அப்போ ஒரு கூட்டம் எழும்பும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமான காரியங்கள் நாம் கண்ணீரின் பாதையிலோ அல்லது ஏதோ ஒரு சிக்ஷையின் அனுபவங்களுக்குள்ளே நாம் போகும்போது அந்த ஜனங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை கொண்டாடுவாங்க. நாம் அழுகும்போது உலகம் சந்தோஷப்படும். நாம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா அவங்களுக்கு அதை தாங்கவே முடியாது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பயங்கரமாக போராடுவாங்க. அதுதான் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இன்றைக்கி நீங்கள் அதை தான் சொல்ல போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற சில காரியங்களை பார்த்து விரோதமான மனிதர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் என்னால் என்ன பதில் சொல்கிறது, என்ன காரியங்கள் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கூட தான் பேச விரும்புகிறார். என்னென்னா, பார்த்து சொல்லுங்கள், என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் விழுந்தாலும் நான் எழுந்திரிச்சிருவேன், ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. அதனால் நீ என்ன செய்யக்கூடாது, நான் விழுந்துட்டேன், என்னுடைய பாதைகள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ சந்தோஷப்படக்கூடாது. இன்றைக்கி தேவன் உங்களிடத்திலும் என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு ஆழமான ஒரு காரியமே இது மட்டும்தாங்க. இப்படி நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அப்போ இன்றைக்கி தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு பாதிப்பின் மத்தியில் நீங்கள் போகும்போது அவங்க பார்த்து உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லுங்கள், என் சத்துருவே, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா என்னுடைய இந்த கண்ணீரும் இந்த போராட்டமும் என் வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது. தேவன் இந்த பாதையில் இப்போ அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். இதை கவனமாக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு முதல்ல அது புரியணும். புரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு முன்னாடி நாம் அறிக்கை பண்ணுவோம். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நடந்துருதுன்னா, நமக்கே நாம் என்ன பாதையில் போகிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஐயா, இது ஜெயமாக முடிஞ்சிருமா, இல்லை இது வித்தியாசமாக போகிருமா, இல்லை எப்படிப்பட்ட காரியமாக இருக்குன்றது நமக்கே நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தையை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என் சத்துருவே, விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தேன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் போகிற பாதை இருட்டான பாதையாக இருக்கலாம், நான் சில நேரங்களில் கர்த்தருக்குள்ளே நிற்க முடியாமல் நான் விழுந்து விழுந்து கூட போகலாம், ஆனால் என்னை தூக்கி வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு ஆழமான ஒரு சத்தியம், ஆழமான ஒரு விசுவாச அறிக்கையே இதுதாங்க. இந்த விசுவாச அறிக்கையை இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி ஏறெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு விசுவாசமும் வரப்போகுது. என்னென்னா, சத்ரு விரோதமாக எழும்புறானா பண்ணிக்க, சந்தோஷப்படுறாங்களா, அவங்க சந்தோஷமெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது, நம்ம கண்ணீரும் ரொம்ப நாள் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். என்னுடைய கண்ணீர், என்னுடைய பாதை, என்னுடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கர்த்தரை என்னை உருவாக்கி வெளியில் கொண்டு வர்ற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கு பிறகு தேவன் அந்த பாதையை என் வாழ்க்கையில் தொடர போகிறது கிடையாது. நான் கர்த்தருக்குள்ளே என்ன சரிப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சரிப்படுத்திட்டாரு அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிடும். அதனால் அது வரைக்கும் தான் இந்த போராட்டத்தை நான் பார்ப்பேன்.
அதுக்கு பிறகு என் கர்த்தர் என் தலையை உயர்த்திடுவார், எனக்குன்னு வாக்கு பண்ணினவைகள் சுதந்திரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்படி கர்த்தர் நம்ம நடத்தணுங்கிறது தான் தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆனால் இந்த இடத்துல சத்துரு என்ன செய்ய வைப்பான்னா, சத்துருவே எனக்கு விரோதமாக ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனை பார்த்து சொல்லுங்க, நீ சந்தோஷப்படாதப்பா, ஏன் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிற பாதை உண்மைதான். இந்த பாதையில் கண்ணீர் இருக்குதா, இந்த பாதையில் வேதனை இருக்குதா, இந்த பாதையில் செழுமை இல்லைதான், இந்த பாதையில் அந்த அளவுக்கு போகிறேன். ஆனாலும் நான் விழுந்தா தூக்கி வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் இருளுக்கு போனேன்னா என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால நீ சந்தோஷப்படக்கூடாது என் நிலைமையை பார்த்து. இந்த நிலைமை நிரந்தரமானது கிடையாது. அது நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாறுறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் என்றைக்குமே நமக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எனவே இன்னைக்கு நம்ம சத்துருக்களை பார்த்து சொல்ல போகிறோம், சந்தோஷப்படாதீங்க, ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் நடத்துனீங்க, பாதுகாத்தீங்க, பலப்படுத்தினீங்க. உங்கள் கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு விரோதமான சந்தோஷங்களை கர்த்தர் ஒரு விஷயம் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி எல்லா காரியத்தையும் செய்வீங்கன்னு நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம் டாடி. உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டும் எங்களை வழி நடத்திங்க, பாதுகாத்து பலப்படுத்தினீங்க. இனிமேலும் கர்த்தர் எங்களை நடத்த வல்லவர். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.